பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் இந்த மாதம் முழுவதும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லப்போனால் இந்த வருடமெல்லாம் அவருடைய வரங்கள் வல்லமைகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அப்பா பரவாயில்ல, ரிசீவ் பண்ணிட்டீங்க. நீங்க சொல்லும் போதே கேட்க வேண்டாமா ஒரு அல்லேலூயா? அல்லேலூயா பெற்றுக்கொண்டீங்களா? நீங்க கடந்த நாட்களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா உங்க வாழ்க்கையில? சரி, பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நான் 2 நிரப்புதல்களை போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்களோடு கூட பேசினேன். அதில் முதல் காரியமாய் ஸ்தேவானையும் பேதுருவையும் குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? பேதுருவை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனமா, எத்தனாவது வசனம் வாசிங்கப்பா? 18ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். வாசிக்கலாம் வேகமாக. இல்லம்மா, படி படி படி. என்ன வசனப்பா? 4:8. சாரி. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, முப்பர்களே, போதும். கவனிங்க, ஒரு ஸ்பெஷல் டாஸ்கை செய்வதற்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தேவை. பிரைஸ் தி லார்ட். ஒரு விசேஷமான காரியத்தை செய்வதற்கு ஒரு விசேஷமான அபிஷேகம் தேவை. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு விசேஷம் நடக்கணும்னா ஒரு விசேஷ அபிஷேகம் வேணும். ஆமா, அல்லேலூயா. ஒரு ஸ்பெஷல் நடக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் அபிஷேகம் நமக்கு வேணும். ஏற்கனவே 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பேதுரு நிரப்பப்பட்டார் அப்படின்னு இருக்கா? பரிசுத்த ஆவியானவர்கள் வந்த போது அவர் எழும்பி நின்று, ஓ பெர்சியரே, அவர்களே இவர்களேன்னு கூப்பிட்டு எல்லாருக்கும் சொன்னாரு, நாங்கள் யூதர்களா இருக்க எப்படி உங்களை பாஷையில பேசுறோம், கர்த்தர் எங்க மேல இருக்கிறாருன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஏற்கனவே பெற்றுக்கொண்டார். ஆனால் இங்கே மறுபடியும் சொல்லுகிறது 4:8ஆம் வசனம் என்னவா? அப்பொழுது பேதுரு, எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுது எந்த டாஸ்க் நடத்தணும் அப்பொழுது ஒரு விசேஷ அபிஷேகம் நமக்குள்ள வந்தே தீரணும். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசேஷ காரியம் நடப்பிக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் என் மீது ஒரு விசேஷ அபிஷேகம் தேவை. ஆமென் சொல்லுங்க. ஒரு விசேஷம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு காரியங்களை செய்து முடிக்கணும் அப்படின்னா அந்த காரியத்துக்கு உடனேயே அப்பொழுது நடக்க வேண்டும். இந்த காரியத்தை லூக்காவும் பவுலும் மட்டும் தான் எழுதுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அப்பொழுது 10 இடத்துல எழுதுகிறார் லூக்கா, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். இதுக்கு மூல வார்த்தை பிம்பலி என்று சொல்லப்படுகிறது. பிம்பலி அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்ஸ்டன்டா ஒரு காரியத்திற்காக நிரப்பப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இப்ப தினந்தோறும் நம்ம சேலஞ்சஸ் சந்திக்கிறோம். தினந்தோறும் நமக்கு முன்பாக பல சவால்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதானே? நம்முடைய வாழ்க்கைக்கு தினந்தோறும் சவால்கள் நிறைந்திருக்கிறது. அனுதின வாழ்க்கையிலும் சரி, அனுதின ஊழியத்திலும் சரி, சவால்கள் நிறைந்திருக்கிறது. எத்தனை பேருக்கு அந்த சவால்களை சந்திச்சுட்டே வரீங்க? எஸ், பரிசுத்தம் ஒரு சவாலான காரியமாக இருக்கிறது சொசைட்டியில். வாலிப தம்பிமார் பாருங்க, என்ன பரிசுத்தம் ஒரு சவால் நிறைந்த காரியமாக இருக்கிறது இல்லையா? உலகம் நமக்கு முன்பாக சவால் விட்டு நம்மை அறை கூவி அழைக்கிறது, வந்து பார் அப்படின்னு நம்ம சொல்றோம். நீ வந்து பார், பிரைஸ் தி லார்ட், நீ எனக்கு முன்பாக வந்து பார். காரணம் என்ன? என் மீது என்ன இருக்கிறது? நல்ல கவனிங்க. எப்பொழுதெல்லாம் நீ சவாலை சந்திக்கிறியோ கண்ணை மூடி லேசா அப்படி ஒரு அபிஷேகத்தை கேளு, இல்ல கண்ணை திறந்துட்டே கேளு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திடீர்னு அதுதான் சொல்லுது, பிம்பலி, திடீரென்று உடனடியாக கர்த்தருடைய வல்லமை உன்னை நிரப்புகிறதை பார்ப்பீர்கள். சவால்கள் உங்களுக்கு முன்பாக நிற்கிறதா? ஒரு அபிஷேகம் கேளுங்க. கண்ணை மூடியோ இல்லை அபிஷேகத்தில் நிறைஞ்சோ அந்நிய பாஷை பேசியோ இல்லை, அப்படியே கேளுங்க. ஆண்டவரே, இப்பொழுது நான் சவால் நிற்கிறேன், என் மேனேஜர் நிற்கிறேன், எனக்கு மூத்த அதிகாரியிடத்தை நிற்கிறேன், எனக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் வேணும், இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கணும் சொல்லிட்டீங்கன்னா பிம்பலி நடக்கும். இமீடியட்டா உங்க மேல அந்த அபிஷேகம் வரும். அப்பொழுது நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஏற்கனவே பலன் நடந்துச்சிடும், ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரு, எப்ப நம்ம கேட்டோமோ. ஆனா இப்பொழுது எதை தராருன்னா ஒரு ஸ்பெஷல் பவரை தராரு, ஒரு விசேஷித்த வல்லமையை கொடுக்கிறார். சொல்லுங்க எல்லாரும் வலதுகரத்தை உயர்த்தி, இந்த சவால்களை ஜெயிக்கணும்னா ஒரு விசேஷித்த வல்லமை எனக்கு வேண்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இந்த சவால்களை ஜெயிக்கணும்னா என்ன வேணும்?
இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே எனக்கு ஒரு விசேஷித்த அபிஷேகம் தேவாய் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. தருவாரா தரமாட்டாரா? ஆமென் சொல்லுங்க. தருவாரா தரமாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாய் தருவார். நான் பல வசனங்களை சொல்ல முடியாத நேரம் இல்லை, அதனால வேகமாக காரியத்துக்குள்ளே உங்களை நடத்த விரும்புகிறேன். இரண்டாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். பிரச்சனை நேரத்தில் யாரை கர்த்தர் நிரப்பினார்? ஸ்தேவானை 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஸ்தேவானை கர்த்தர் நிரப்பினார். பிரச்சனை நடுவில் எழும்பி நின்று அபிஷேகத்தில் நிறைந்து ஜெபித்து கர்த்தரையே பார்த்தான். உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை நேரங்களில் தேவனுடைய அபிஷேகத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கேட்டீங்கன்னா, உங்க மேல வந்துச்சுன்னா, நீங்கள் நான் சொல்கிறேன் நிச்சயமாக எந்த சவால்களையும் சந்தித்து விடலாம். போதாது, எனக்கு ஏதோ கல்லுக்கு பேசுற மாதிரி இருக்குது. ஹலோ, யாருக்கு பேசுற மாதிரி இருக்கு? ரிசீவ் பண்ணுங்கய்யா. சரி, ஒரு விசேஷித்த அபிஷேகம் நம்மள வந்துருச்சுன்னா எந்த சூழ்நிலையும் ஜெயித்து விடலாம். நல்லா கவனிங்க. பைபிள்ல நடக்காத ஒரு காரியம் நடந்துச்சு. அவன் மேல கல் எறிறாங்க. அவன் சொல்றான், இயேசு என்ன வார்த்தையை சொன்னாரோ அதே ரிப்பீட் பண்ணி சொல்றான். என்னது? பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அங்கே பிதாவானவர் எழும்பி நிற்கிற, இயேசு எழும்பி நின்று அவருடைய ஆவியை வரவேற்கிறதை பார்க்கிறோம். நான் சொல்றேன், உங்களுடைய தியாகங்களும் உங்களுடைய எல்லா விதமான பாடுகளுக்கும் ஒரு பலன் உண்டு. நீங்கள் பயப்பட வேண்டாம். அபிஷேகத்தில் நிறைந்து அவைகளை சந்திக்க ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். இந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே அப்படிப்பட்ட வல்லமை நம் மீது இறங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென் சொல்லலாமா? கரங்களை வைத்து சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு விசேஷித்த காரியம், நம்முடைய சபைக்கு தேவையான வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தார். அதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். பவுலின் வாழ்க்கையை கொண்டு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். The book of Acts 17th chapter 16th verse. அந்த பட்டணம் விக்கிரகங்களினால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து, போதும். இப்ப இங்க ஒரு இன்ஸ்டன்ட் நிரப்புதல் உண்டாகிறது. இந்த ஸ்பிரிட், அவருடைய ஆவியிலே ஒரு வித்தியாசம் நடக்கிறது. எதை பார்க்கும்போது இந்த அத்தனை பட்டணம் என்பது ஒரு விசேஷித்த பட்டணம். அந்த நாட்களிலே மிக மிக ஒரு பெரிய நல்ல சிட்டி. அது அற்புதமாய் கலைகள் நிறைந்தது, அற்புதமான ஆட்கள் நிறைந்தது, சயின்டிபிக் இன்வென்ஷன் நடந்த காலம் அது. அப்பொழுது இருந்த மிக அற்புதமான கலைஞர்கள் நிறைந்த இடம்தான் அத்தனை பட்டணம். இந்த அத்தனை பட்டணத்துக்கு வந்த உடனே சுத்தி பார்க்கிறார் பவுல். இப்படி சுத்தி பார்க்கும்போது என்னத்தை பார்க்கிறாராம்? அந்த பட்டணம் எதினால் நிரம்பி இருந்ததாம்? விக்கிரகங்களினால். நல்லா கவனிங்க. விக்கிரகத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் இன்னைக்கு அவன் காரியம் அவன் செய்யறான், ஞான் காரியத்தை நான் போய் சபையில போய் ஆராதிக்க போறேன்னு நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் பவுலுக்குள்ளே விக்கிரகங்களை பார்த்த உடனே என்ன வந்ததாம்? ஒரு பெரிய வைராக்கியம். எல்லாம் உங்க கையை இப்படி வச்சு சொல்லுங்க, என்ன வரணும்? ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு என்ன வரணும்? ஆவியில என்ன வரணும்? என்ன வரணும்? பக்கத்து வீட்டுக்காரன் ஒண்ணுமே இல்லாதத முன்னாடி வச்சு ஆராதனைன்னு சொல்லும் போது உனக்குள்ள என்ன வரணும்? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, அவங்ககிட்ட போய் கொலக்கட்டை வாங்கி திங்கிறதுக்காக நீ இல்ல. என்னங்க, அவன் வீட்டுல போய் என்ன வாங்குறதுக்கு இல்ல. ஆமா, பட்டாணி சுண்டல் அவிச்சு கொடுத்தாயா, வாங்கி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருந்ததுன்னு சொல்றதுக்காக இல்ல. எதுக்காக? அடுத்த வீட்டுக்காரன் ஒன்றுமே இல்லாம, நம்ம பப்ளிக்ல பேசுறதுனால உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நீங்க தான் விளங்கிக்கணும். அதனால நல்ல கவனிங்க. ஒன்றுமே இல்லாததை, ஏதோ ஒரு படத்தை ஆராதித்து கொண்டிருக்கிறவனை பார்த்த உடனே உனக்குள்ள என்ன வரணும்? என்ன வரணும்? நானும் ஊருக்கு போயிட்டேங்க. எங்க போனீங்க? சிலர் சொல்றது எங்க போனோம்? போன வாரம் எங்க? ஆம்பூர்ல. என்னது? ஜாத்திரை. எங்க சொந்தக்காரங்களாம் என்ன கொண்டாடலாம்? சொல்லுங்க, நம்ம ஊர்ல நடக்கிறதான் சொல்றேன். என்ன கொண்டாடினா? அந்த ஜாத்திரையை கொண்டாடினாயா. நானும் போய் அவன் வீட்டில் உட்காந்து ஆட்டுக்கறி போட்டு, அந்த கறியை போட்டு, இந்த கறியை போட்டு சாப்பிட்டுட்டு நல்ல ஜம்முன்னு அவன் கூட வேடிக்கை பார்த்தேன். அங்கெல்லாம் தொங்கிட்டு போனான்.
எப்படி தொங்கிட்டு போனான்? முதுகில் ஒரு கொக்கியை போட்டு, காலில் ஒரு கொக்கியை போட்டு, தலையில் ஒரு கொக்கியை மாட்டி அப்படியே. ஆச்சரியமா இருந்துச்சு சார். உங்களை எந்த தண்ணியில் தான் கழுவ? ஹலோ, எந்த தண்ணியில் தான் கழுவ? சண்டே அதுவும் கட்டடிச்சுட்டு எங்கே போறீங்க? எங்கே போறீங்க? அங்கே போகிறோம், அவனை பார்க்க போகிறோம். உனக்கு வைராக்கியம் வர வேண்டாமா? சபையே, சபையே, இந்த தேசத்தை திரும்பும் போதே பாரு. இங்க நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து சொல்றேன். இந்த பக்கம் பார்த்தனா இங்க ஒன்று இருக்கு, இந்த பக்கம் போனா இங்க மூலையில ஒண்ணு இருக்கு, இதை தாண்டி போனா அந்த தெரு மூலையில ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன், இதெல்லாம் நான் பார்க்கும் போதே எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வருகிறது. என்ன வைராக்கியம்? எப்பொழுது இவைகள் எல்லாம் வெந்து உருகி அழியுமோ தெரியாது, ஆனால் அதுவரைக்கும் எனக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற அனல், எனக்குள்ளே இருக்கிற வல்லமை, எனக்குள்ளே இருக்கிற அக்கினி குறையவே குறையாது. ஹலோ, சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. மூளைக்கு மூளை என்னத்தை வைத்திருக்கிறான்? அசிங்கம் இருக்கிறது. மூளைக்கு மூளை என்ன வைக்கப்பட்டிருக்கிறது? அருவருப்புகள் இருக்கிறது. எசேக்கியேலை போல ஒரு அருவருப்பை பார்த்த உடனே உனக்கும் எனக்கும் என்ன வர வேண்டும்? ஒரு ஆவியில் வைராக்கியம் வரணும். சபை என்ன பண்ணணும்? ஆவியில வைராக்கியம் கொள்ளணும். வாலிப தங்கச்சிக்குள்ள என்ன வரணும்? ஒரு வைராக்கியம் வரணும். அருவருப்புகளை பார்த்த உடனே அதை பார்த்து ஆவியில என்ன உண்டாகணும்? ஒரு எழுப்புதல் உண்டாகணும். நீ ஒருவேளை ரோட்ல நின்று கத்தி ஆர்ப்பரித்து அப்படியே சத்தம் போட்டு நான் ஜெபின்னு சொல்லல, மனசுக்குள்ள ஜெபிக்க ஆரம்பித்த உடனே மந்திரவாதம் நிற்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இந்த மோடி வித்தை பண்றவனை பார்த்துருக்கீங்களா? நான் டெல்லி மோடியை பத்தி சொல்லல, அவரும் கொஞ்சம் வித்தை காட்டுறது தான். ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவருக்கே தெரியாது. ஏன் உங்களுக்கு தெரியுமா? எலெக்ஷன் நேரத்தில் ஒவ்வொரு எலெக்ஷனிலும் நரபலி கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. வீடியோ கூட வந்தது. உயிரோடு தூக்கி நெருப்பில் போடுகிறதை பார்த்தோம். அப்பொழுதெல்லாம் சும்மா இருந்தீங்களா? ஜெபித்தோம், ஜெபிக்கிறோம், தொடர்ந்து ஜெபிப்போம். நிறுத்தப்படும் அவைகள். ஏன்னா இந்தியாவை கர்த்தர் தம்முடைய வேதாகமத்தின் பெயர்களிலே அவரும் எழுதி வைத்திருக்கிறபடினா இந்த தேசம் சாதாரணமான தேசம் அல்ல. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப இவ்வளவுதான். அல்லேலூயா. கையை தட்டி தேசத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கையை தட்டி சொல்லுங்க, என் தேசம் பைபிள்ல இருக்கியா? ஆமென். இது வெள்ளக்காரன் கடவுள் இல்லை, பைபிள்ல எங்க அப்பா எங்க தேசத்தின் பேரை எழுதி வைத்திருக்கிறார். அதனால இந்த தேசத்துக்கு இயேசு தேவை. கையை வைத்து சொல்லுங்க, இயேசு தேவை. இந்தியாவுக்கு இயேசு தேவை. ஆமென். அல்ல, என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தா இந்த மோடி வித்தை என்னதான் பண்றான்னு போய் நின்று பார்த்துருக்கான். நம்ம அபிஷேகத்தில் போய் நின்று மோடி வித்தையை பார்க்க போயிருக்காரு. போனா அதுக்குள்ள கொஞ்சம் கண்கட்டு வித்தை தான் இருக்குது. அதாவது மறைச்சு செய்வான். ஒரு பொம்மையை இப்படி கையில் வச்சிருப்பான். அப்படி இந்த கையில் மாற்றும் போது இந்த கையில் மடக்கி வச்சுட்டு அப்படி உள்ள போட்டு நீங்கள் பார்க்கறதுக்குள்ள அது மறைச்சிருவான். ஆனால் அதற்கு பின்னாகவும் ஒரு சின்ன மந்திரவாதம் இருக்கத்தான் செய்யுது. இவை போய் நின்ன உடனே என்னாச்சு? பிசாசுக்கு வேலை செய்ய முடியல. அது மந்திரம் நடக்கலை, எல்லாமே வெளிப்படையா தெரியுது. இருந்து மாற மாட்டேங்குது. யாருப்பா அது இங்க இந்த லைன்ல நிக்கிறது? அபிஷேகம் பெற்றவை யாரோ கிறிஸ்தவ நிக்கிறான். தயவுசெய்து என் பொழப்ப கெடுக்காதீங்கப்பா, தூரம் போயிடுங்க. நான் ஏதோ 50 காசு 1 ரூபாய்க்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், தயவுசெய்து இங்க நின்று ஏன். நல்ல கவனிங்க, அபிஷேகம் இருந்துச்சுன்னா அருவருப்புகள் நிறுத்தப்படும். ஆமென் சொல்லுங்க கையை தட்டி. அபிஷேகம் இருந்ததென்றால் மந்திரவாதம் நடக்காது. அபிஷேகம் இருக்குமானால் விக்கிரகங்கள் செயல்படாது, அசுத்த ஆவிகள் செயல்பட முடியாது. நான் சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு இன்ஸ்டன்டா நிரப்பப்படுவதற்கு எப்பொழுதுமே பழகுங்க. பிரச்சனைகளை பார்த்து, பேயை பார்த்து, மந்திரவாதத்தை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. தேவன் நம்மை அவ்வப்போது நிரப்பிக்கொண்டே இருப்பா. ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த பட்டணத்துக்கு போன உடனே யாருக்குள்ள அந்த அபிஷேகம் இறங்கி வந்துச்சு? பவுலுக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் இறங்கி வந்தது. இவனுக்கு ஆவியிலே ஒரு கலக்கம் உண்டாகிறது, ஒரு ஜெபம் உண்டாகிறது, ஒரு அற்புதம் நடக்கிறது. உள்ளே ஒரு வெறி வைராக்கியம் வருகிறது. அத்தனை பட்டணமே, உனக்குள்ள இருக்கிற சகல விதமான அருவருப்புகளும் விழுந்து போகும் என்று சொல்லுகிற அளவுக்கு அவனுக்குள்ளே ஒரு வெறி வைராக்கியம் வந்திருக்கிறது பாருங்க. உடனே அவனுக்குள்ளே ஒரு காரியம் நடக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிமா. 17 வாசிப்பா. அப்போஸ்தலர் 17:17.
ஜெப ஆலயத்திலே தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான். அப்பொழுது வாசிப்பா என்னையாச்சே ஸ்டக் ஆயிடுச்சு. சரி வாசிப்பா. வாக்குவாதம் பண்ணினார்கள் சிலர் இந்த வாயாடி என்ன பேசுவான்னு தெரியாதுன்னு சொல்லி பார்த்தான். சிலர் தேவனை கொண்டு வந்து இங்க பேசிட்டு இருக்கான்னு சொன்னா போதும் இருமா நான் சொல்றேன். இப்ப கவனிங்க, அவனுக்குள்ள வைராக்கியம் வந்த உடனே என்ன பண்ணல, தாட்டு பூட்டுன்னு கல் எடுத்து அடிக்கல, ரோட்ல நின்று சிலைகள் எல்லாம் உடைக்க போறேன்னு சொல்லல. அவன் சொன்னா தினந்தோறும் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே இருப்பேன். நல்லா கவனிங்க, என்னைக்கு இந்த விக்கிரகங்கள் விழுந்து உடையும் தெரியுமா, எல்லாருக்குள்ளும் இந்த வல்லமை கடத்தி செல்லப்பட வேண்டும். ஆமென். அங்க 2 ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நம்ம வாசி பார்க்கலாம். எபிஸ்கோரும் ஸ்தாயிக்கரும். இந்த 2 ஜனங்கள் என்ன தெரியுமா, நல்லா கவனிங்க. இந்த எபிக்கோர் என்னப்படுகிறவர்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அவங்களுக்கு டெய்லி ரொம்ப சந்தோஷம் இருக்கணும். என்ன இருக்கணும் சொல்லுங்க, என்ன இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். எப்படி, எதை பார்த்தாலும் என்ஜாய் பண்ணணும். டெய்லி சினிமாவுக்கு போகணும். ஏன், வா என்ன படம், என்ன மாதிரி ஃபைட்டு தெரியுமா, அதில் இன்னொன்று ஸ்டண்ட், என்ன மாதிரி ஸ்டண்ட் தெரியுமா, பாப்பா பாப்பா என்ன பாட்டு, என்ன மியூசிக்கு, எதுல சொல்லுங்க, எதுல சொல்லுங்க, எதுல, சினிமால. அப்படிதானே, பயங்கரமா பா ஸ்டண்ட்னா ஸ்டண்ட், என்ஜாய்மெண்ட். தினந்தோறும் அவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா, எதையாவது என்ஜாய் பண்ணணும். ஐயோ பயங்கரங்க, பா அங்க போனா அது நல்லா இருக்கும், இங்க போனா இது நல்லா இருக்கும், ஒரே என்ஜாய்மெண்ட். 2 கூட்டம். இன்னொரு கூட்டத்தை சொல்லப்பட்டிருக்கு. என்ன அந்த கூட்டம், ஸ்தோயிக்கர். எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் ரொம்ப பக்தியா மெடிடேஷன்ல இருப்பான். யோகா யோகா என்னங்க, மெடிடேட் பண்ணிட்டே இருப்பான், தியானம் பண்ணிட்டே இருப்பான். யோகா நடத்துறவர் சொல்லி கொடுப்பாரு, உங்க ஹார்ட் எல்லாம் எம்டி பண்ணுங்க. என்ன பண்ணுங்க, ஏன்னா அப்பதானே பிசாசு ஈஸியா வந்து உட்காருவான். அவர் சொல்லி கொடுப்பாரு, உங்க ஹார்ட் எல்லாம் என்ன பண்ணுங்க சொல்லுங்க, எம்டி பண்ணுங்க. எத்தனை பேர் அப்படி எம்டி பண்ணி உட்காருங்க? எப்படி, என் உள்ளத்துல எப்பொழுது யார் இருக்கிறது, அப்பா இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவன் நம்ம கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒரு கூட்டம் எதை பார்த்தாலும் என்ஜாய் பண்ணணும், எதை பார்த்தாலும் சந்தோஷப்படணும், குடிக்கணும், புசிக்கணும். அதான் சொல்லுது, குடிக்கவும் புசிக்கவும், நாளைக்கு சாவு வந்தா என்ன செய்வோம், செத்து போயிடுவோம். அவ்வளவுதான் சிலருடைய வாழ்க்கை. சிலருடைய வாழ்க்கை எப்படி, எப்போ பாரு யோகா பாகா போகா நீங்க அதை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, இது 2 பேரையும் கர்த்தர் என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார். ஆமென் சொல்லுங்க. நீ எதையோ நினைத்து தியானம் பண்ண அல்ல, கிறிஸ்துவை அப்படியே நம்முடைய சிந்தனையில வைத்து எப்பொழுதும் தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டியதுதான் நம்முடைய காரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. 2 கூட்டம் இருக்குது சபைக்குள்ள இன்னைக்கு. என்ன மாதிரி கூட்டம் சொல்லுங்க, சபைக்குள்ள இருக்கிற கூட்டம் என்ன கூட்டம்? ஒன்னு, எனக்கு ஏதாவது நடக்காதா, எனக்கு நீ எதுக்கப்பா சபைக்கு வர, சபைக்கு போனோம் என்ன உண்டாயிரும், சுகம் வந்துடும். எத்தனை பேர் அப்படி வந்தீங்க? இன்னைக்கு சபைக்கு போனா என்ன வந்துடும்? அஃப்கோர்ஸ் வந்துடும், சுகம் கிடைக்கும், இல்லைன்னு நான் சொல்லல. ஆண்டவரை ஆராதிக்கும் போதே அற்புதம் நடக்கும், இல்லைன்னு சொல்லல. ஆனா நோக்கம் என்ன? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற அந்த ஜீவாதிபதியாகிய தேவ ஆட்டுக்குட்டியை ஆராதித்து உயர்த்தி மகிமைப்படுத்துவதற்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். ஆமென் சொல்ல ஆளையா காணுமே, ஒரு அல்லேலூயா சொல்லலையே. அம்மா எதுக்குடா வந்த நீ, பாப்பா எதுக்கு வந்த, பரீட்சையில மார்க் எடுக்கவா?
அப்கோர்ஸ் உனக்கு மார்க் கொடுப்பார், உனக்கு நல்ல எதிர்காலம் தருவார், எல்லாம் செய்வார். ஆனால் அதுவல்ல ஆராதனையின் நோக்கம். என்னுடைய நோக்கமெல்லாம் அவருடைய சித்தம் என்னில் நிறைவேற வேண்டும், அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் வர வேண்டும், அவருடைய மகிமை விளங்க வேண்டும். அதனால தான் பவுல் சொல்றாரு, நான் ஒரு வீட்டை அந்த பட்டணத்தில் எடுத்தேன், அங்க உட்கார்ந்து வர்றவன் போறவன்டெல்லாம் சொன்னேன், இயேசுதான் உண்மையான தெய்வம், அவர் தான் உன்னை ரட்சிக்கிறவர், அவர் தான் கடவுள், அவர் தான் ராஜாதி ராஜா என்று தினந்தோறும் சம்பாஷணை பண்ணி கொண்டே இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லலையே, கையை உயர்த்தி சொல்லுங்கய்யா. அப்போ அபிஷேகம் சும்மா ஆர்ப்பரிக்கிறதுக்கு மாத்திரம் இல்ல, கூடவே காரியங்களை செவ்வையாய் நடத்துவதற்கும். ஆமென் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அபிஷேகம் இருந்துச்சுன்னா எந்த தெருவில் நீ போனாலும் மௌனமா ஜெபம் பண்ணிட்டே போகலாம், ஒரு பிரேயர் ரைடு போயிட்டே இருக்கலாம். அவங்க அனுதின வாழ்க்கையே என்னவா இருக்கணும்? பிரேயர் ரைடாக தான் இருக்கணும். எதை பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டே போகணும். ஹல்லேலூயா. காரில் உட்காந்து நீங்கள் டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் அபிஷேகம். நாங்கள் ஒரு முறை அப்படி தான் போனோம், ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங், 4-5 பாஸ்டர்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒசூர் போக வேண்டியிருந்தது. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் ஏறி உட்காந்து இறங்குற வரைக்கும் அந்நிய பாஷை. ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிற 4 பேர் தான் இருக்கிறோம். எங்கேருந்து வந்ததோ தெரியாது அந்த பவர். போய் சேருகிற வரைக்கும் ராதா ராபா ஷதா ராபா எதை பார்த்தாலும். நான் சொல்கிறேன், அன்றைக்கி ஒரு பெரிய விடுதலையை நாங்கள் பார்த்தோம். நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த பட்டணத்துக்கு போனாலும் உங்கள் வேலை நீங்கள் பாருங்கள், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய அபிஷேகம் உள்ள டெவலப் ஆகிட்டே இருக்கணும். ஆமென். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, he was stirred in his spirit. அவருடைய ஆவியிலே உன அனலை மூட்டப்பட்டது. எத்தனை பேருக்கு ஆவியில் அனல் மூட்டப்படுறீங்க? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆவியில் அனல் மூட்டுகிற பழக்கம் இருக்கு? இங்கே வா, இப்போ நான் யாருக்காவது அனல் மூட்டி விடுறேன் பாருங்களேன். அபிஷேகம் பெற்றவங்க யாராவது ஒருத்தர் சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வா. க்ளோரி வா. உடியா 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 அப்பா அப்பா சீக்கிரம். அபிஷேகம் இப்போ எப்படி வரும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சிஎம்சிக்குள்ளே போகிறேன், கேன்சர் பேஷண்ட்டை பார்க்குறேன், அவன் படுற அத்தனை அத்தனை வியாதியின் கொடூரத்தையும் பார்த்தோன்னே உனக்குள்ள என்ன வருது? எஸ், சஞ்சோர கண்ணில் கண்ணீரோடு, பிரச்சனைகளை பார்த்து கண்ணீரோடு, அங்கே வருகிற போகிற ஜனங்கள் மீது ஒரு பாசத்தோடு அவர்கள் எப்படியாவது சுகமாகணும்னு அப்படியே உள்ளுக்குள்ள என்ன ஓடிட்டே இருக்கு? இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ரந்து தாத்தா ரபா சியாகபா ரீத்து ரிபனந்த ரபா ஷகபா ரிபதா தத ரபா. உனக்குள்ள அந்த சுகமளிக்கும் வல்லமை. ஆமா 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 ஆமா, கீமோ கொடுக்கறதுனால இல்லை, நீ கொடுக்குற அந்த பரிசுத்த வல்லமையில் உன் மேலே இறங்கி வரப்போகிறது. அதை நீ பார்த்து செய்ய போற. நீ ட்ரீட் பண்ணாவே வேற மாதிரி நடக்க போகுது. நீ கையை வச்சு அந்த ஜனங்களுக்குள்ள உன்னுடைய சிகிச்சையை நீ கொடுக்கும்போது என்ன நடக்க போகுது? அந்த ஜனங்களுக்கு ரந்த தபா அப்படியே பேச ஆரம்பிப்பாக்கலாம். ரபபா சந்தரபா அப்படியே கட்டவிழ்த்து விடு. எஸ், இயேசுவின் நாமத்தில். எஸ் 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 எஸ். இதுதான் இன்ஸ்டன்டா நிரப்பப்படுவது. இதுதான் கர்த்தர் அனல் மூட்டி எழுப்புறார். ஸ்டிர் ஸ்டிர் ஸ்டிர். அனல் மூட்டி எழுப்பு 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 எழுப்பு. அனல் மூட்டி எழுப்புறது. எஸ் எஸ். ஆமென் ஆமென் ஆமென். இதைத்தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருத்துக்குள்ள வச்சிருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நேரமும் எதையெல்லாம் பார்க்கிறீங்களோ உங்கள் ஆவியில எழுப்பப்படுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க ஆவியில எழுப்பப்படுங்க. அசுத்த வல்லமையை கண்டு பயப்படாதீங்க. அபிஷேகத்தை மறுபடியும் கர்த்தர் புதுப்பிப்பார். காட் பிளஸ் யூ மகளே, நீ போய் உட்கார்றா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. உட்காந்துக்கோ. நான் சொல்றேன், உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தர் உங்க மேல அபிஷேகத்தை அப்படி வச்சிருக்கிறார். நீங்க பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்க பிசாசை கண்டு தினந்தோறும் யாருக்காவது ஒரு ஆளுக்காவது இந்த நம்பிக்கையை கொடுக்கிறது தான் இந்த அபிஷேகம். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு நாள் இந்த அபிஷேகத்தை, இந்த நம்பிக்கையை, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும் போதுதான் இந்த தேசத்தில் பாழாக்கும் கொள்ளை நோய்கையாக சுற்றி கொண்டிருக்கிற இந்த வல்லமைகள் விழுந்து போகும். கையை தட்டி சொல்ல மாட்டேங்கிறீங்களே?
விழுந்து போகும். பெந்தெகோஸ்தே அனுபவம் அதைத்தான் சொல்லுகிறது. இந்த தேசத்திலே மகா பெரிய எழுப்புதலை கொண்டு வருவதற்கு தேவன் நம்மை தான் நம்பி இருக்காரு. ஆமென் சொல்லுங்க. பக்கத்து கை கூட சொல்லுங்க, உங்களை தான் நம்புறாரு ஆண்டவர், உங்களை தான் நம்பிட்டு இருக்காரு. நீங்க தான் அதை செய்யணும். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். அப்போ ஒரு நாள் நான் அலமேல மங்காபுரத்தில் அன்பு ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை இருந்துச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமாம், அங்கே இருந்தவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கடைக்கு நான் போகிறேன். அந்த கடையில் நம்ம சர்ச்சுக்கு வர ஒரு பிள்ளை வேலை செஞ்சுட்டு இருந்தான். இப்போ வரல, அவன் இந்த வெளியூர்காரி. அப்போ அந்த கடையில் வேலை செஞ்சுருந்தான். நான் ஒரு பாஸ்டர்னு அவனுக்கு தெரியல போல இருக்கு. நான் உள்ளே போன உடனே அந்த பிள்ளையை பார்த்து கிண்டல் பண்ணுறான். அல்லோலியா வாங்க. எனக்கு ஆவியில் ஒரு பெரிய அப்படியே ஒரு கலக்கம் வந்தது. நீங்கள் அந்த கடைக்கு உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும், கடைக்கு எதிரவே ஒன்று வச்சுருப்பான். இது கடையா கோயிலானே தெரியாது நீங்கள் உள்ளே போகும்போது. அப்படி வச்சுருப்பான், ஃபுல்லாக நிரப்பி வச்சு. எனக்கு உள்ளே போகும்போதே அந்த 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 வெறி வந்துருச்சு. உள்ள சும்மாவது இருந்தானா இல்லை, என்னால் அடக்க முடியல. என்னப்பா நீ பேசுகிற, நீ யாரை கிண்டல் பண்ணுற? வாயில் வந்துருச்சு. எதுக்காக கிண்டல் பண்ணுற? அது பிள்ளை கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிற பிள்ளை, ஜாக்கிரதை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உணர்ச்சி வசப்பட்டேன். கடையெல்லாம் போச்சு. இன்னைக்கு கடையே கிடையாது. நல்லா கவனிங்க. அதான் சொல்லுவார் பாஸ்டர், யார் வாயில்னாலும் விழுந்துரு, பாஸ்டர் வாயில் விழுந்துரு. நான் இல்லை நீ நீ மூடப்படுவாயெல்லாம் சொல்லலையா, அது எனக்கு வருத்தம் தான், மூடி போனது. ஆனால் ஒரு தேவனுடைய மனுஷன், நான் ஒன்றுங்களை பற்றி தான் சொல்கிறேன், தேவனுடைய மனுஷனை பற்றி ஒரு வைராக்கியத்தோடு சொன்னால், எந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கிறானோ அந்த இடத்துல கர்த்தர் பயங்கரமான வேலைகளை செய்வார். கரங்களை வைத்து சொல்லுங்க ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆவியில் ஒரு வைராக்கியம் தேவை. ஆமாம். இனி நீ இந்த இதுக்கு போனேன் அதுக்கு போனேன் இதெல்லாம் கதையெல்லாம் ஓட்டப்படாது. நீ போனா அங்கே நிற்கணும். திருவிழா நிற்கணும். நம்ம போனோம்னா என்ன நடக்கணும்? மந்திரவாதம் நிற்கணும். ஆமாம், கடா வெட்டுறது நிற்கணும். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமாம், எந்த ஊருக்கு நம்ம போனாலும் என்ன நடக்கணும்? காரணம், நீங்களும் நானும் ஆவியில ஸ்டிராகி போனோம்னா, ஆவியில எழுப்புதலோடு போனோம்னா, அங்க நிச்சயமா நான் சொல்றேன் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? பெந்தேகோஸ்தே ரிப்பீட் ஆகும். சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்ன நடக்கும்? பெந்தேகோஸ்தே ரிப்பீட் ஆகும். அல்லேலூயா சொல்லலையே. என்ன நடக்கும்? பெந்தேகோஸ்தே ரிப்பீட் ஆகும். ஆகுமா ஆகாதா? நான் சொல்றேன் ரிப்பீட் ஆகும் நிச்சயமாக. ஏன்னா நம்ம ஆண்டவர் வல்லமையின் தேவன். மறுபடியும் மறுபடியும் நிரம்ப பழகுடா. நீ மறுபடியும் மறுபடியும் நிரம்ப பழகு. அப்பப்ப அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்க பழகு. மறுபடியும் மறுபடியும் நிரப்பப்படு. அனல் மூட்டி எழுப்பி விட்டுக்கிட்டே இரு. நான் சொல்றேன், தேசத்தில் கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். என்னடா வாலிப தம்பி, இல்லையா? கர்த்தர் சும்மா வச்சிருக்கல உங்களை. நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. வாலிப பிள்ளை தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு குளோரியை பார்த்தோன்னே எனக்குள்ள ஒரு வேகம் வந்துருச்சு. அவ்வளோதான். இன்னைக்கு ஒரு யாராவது ஒருத்தரையாவது எழுப்ப முடிஞ்சது. ஆமென் சொல்லுங்க. உங்க ஒவ்வொருவரையும் அப்படிதான் நான் எழுப்ப வேண்டியா இருக்கு. ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். வாசிக்கலாம். அடுத்து தேவன் ஒரு காரியத்தை காண்பிக்கிறார் நமக்குள்ள. ஹல்லேலூயா. ஓ glory to God. ஆமென் சொல்லுங்க. ஒரு வைராக்கியம் வேணும். பக்கத்தில் வாழ வைராக்கியம் வேணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நான் இந்த சபையின் லீடர்ஸை பார்த்து சொல்றேன், பிரதர்ஸ் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களால் வாலிப பிள்ளைகள்லாம் எழும்பணும். நான் தாத்தாவாயிட்டங்க, இனி எங்கங்க? ஒரு தாத்தாவை தான் உங்களுக்கு காமிக்க போறேன். யார? ஆமா, அந்த தாத்தாவை பார்த்த உடனே நீங்களே என்னவாயிருவீங்க? எங்க ஆயிடுவீங்க. அல்லேலூயா. ஆமா, தேவ வைராக்கியம் என்ன செய்யணும்? ஆமா, லீடர்ஸ் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க ஒரு வாலிப தம்பிட்ட நீங்க பேசுனீங்கன்னா அவன் அப்படியே துள்ளி குதிக்கணும், ஃபயர் ஆயிரும். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஒரு வைராக்கியம் வரணும் எல்லாருக்குள்ளேயும். ஒரு வைராக்கியம் வரணும். சொல்லுங்க, கர்த்தருடைய நாளை குறித்து ஒரு வைராக்கியம் வரணும். சபைக்கு இன்னும் கொண்டு அந்த வைராக்கியம் வரல. நான் ஒவ்வொரு வாரமும் எப்படியாவது அதை டச் பண்ணாமல் இல்லை. கர்த்தருடைய நாளில் போய் வேலை செய்யாதீங்க, ஊருக்கு போகாதீங்க, கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லாதீங்க. செத்து போயிட்டான், நீ போய் நான் உயிரோடு எழுப்ப போகிறீங்களா? அதை செஞ்சீங்கன்னா போங்க.
ஹலோ, அதை செஞ்சீங்கன்னா போங்க. சாவுக்கு போறேன்னு போகாதீங்க. தேவனை ஆராதிப்போம். அந்த நாளை குறித்து ஒரு வைராக்கியம் இருக்கட்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். தேவ நாமத்தை குறித்து ஒரு பெரிய வைராக்கியம். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தத்தை குறித்து ஒரு வைராக்கியம். பிரைஸ் தி லார்ட். வாலிப தம்பி என்ன பாருடா, பரிசுத்தத்தை குறித்து ஒரு வைராக்கியம். எல்லாரும் காலேஜ் டே வந்தா குடிக்கிறான்னா நீ மட்டும் தனியா இரு. ஆமென். போன முறையை நான் சொல்லி கொடுத்தேன், ஒன்ன மட்டும் தனியா தெரியணும். காரணம் என்ன? எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் இருக்கிறது. குடிக்கிறவனை பார்த்த உடனே எனக்குள்ளே ஒரு வைராக்கியம் வருகிறது. நான் மட்டும் தனியா போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன், அல்லது கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டிருப்பேன், கர்த்தரை தூச்சிட்டு இருப்பேன். அங்க ஒரு காரியம் நடக்கும். நான் வேணா சொல்றேன், நடக்குமா நடக்காதா? நிச்சயமா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் அந்த வைராக்கியத்தை குறித்து பவுல் இன்னும் கொஞ்சம் எழுதுறாரு. என்ன வைராக்கியம் இருந்துச்சா? வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 11:2 சொல்கிறது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக என்ன வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்? தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, ஒரு தேவ வைராக்கியம் எல்லாத்துக்குள்ள வரணும். ஆமென். எத்தனை பேர் மனவாட்டியா இருக்கீங்க? மனவாட்டியெல்லாம் கையை தூக்குங்க. மனவாட்டி தோழியெல்லாம் கையை தூக்குங்க. தோழி மனவாட்டி பெருசா தோழி பெருசா? எத்தனை பேர் மனவாட்டி? இல்லை சார், நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறேன், மேக்கப்லாம் போட்டு விட்டு சாரியெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் பவுடர்லாம் போட்டு மேக்கப் பண்ணி அதுக்கா? வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் மனவாட்டியா இருக்கிறோம். ஆமென். அங்க போய் சேரணும். அந்த புருஷனுக்கு, உத்தம புருஷனுக்கு உத்தம மனைவியா இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் என்ன புருஷன்? சொல்லு. உத்தம புருஷனுக்கு என்ன மனவாட்டியா இருக்கணும்? உத்தம மனவாட்டியா இருக்கணும். அந்த வைராக்கியம், கடைசி மூச்சு வரைக்கும் அந்த பரிசுத்தம், கடைசி மூச்சு வரைக்கும் அந்த வெறி, அந்த வைராக்கியம் நமக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அதான் பவுல் சொல்லி தர்றாரு. அல்லேலூயா சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. கொலோசியர்ல அவர் இன்னொரு வைராக்கியத்தை சொல்றாரு. வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கொலோசியர் 1:28. என்னவா? எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கு எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க, எந்த மனுஷனையும் தேறினவனா மாத்திரணும். ரைசலா. வந்ததுலேருந்து போகிற குழிக்குள்ளே போகிற வரைக்கும் ஒரே மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? சார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா ரட்சிப்பூவா? அந்த மாதிரி ஒரு பூவை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. சிலர் சொல்கிறது, என்னது ரட்சிப்பூவா? எங்கள் வீட்டில் மல்லிப்பூ தான் கேட்பாங்க, அதுதான் நான் வாங்கி கொடுத்து. அப்படியா? கடைசி குழிக்குள்ளே போகிற வரைக்கும் ஒரே மாதிரி. நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சமாவது வசனத்தில் தேரணும். என் வைராக்கியம் எப்படி? பிரசங்கியா மாறணும். 4 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். சொல்லுவியா மாட்டியா? எப்படி சொல்லுவ? பிறகு தனியாக வாங்க, நான் சொல்கிறேன். தோத்துறோம். கவனிங்க கவனிங்க கவனிங்க. எல்லா மனுஷரையும் எப்படி மாற்றணுமா? வசனத்தில் தேறினவனாய் மாற்ற வேண்டும். சபை எக்யூப் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஹலோ சொல்லுங்கப்பா. சபை என்ன பண்ணி விடணும்? எக்யூப் பண்ணி விடணும். ஆயுததாரியை போல மாறணும். ஆயுதங்களை வச்சிருக்கணும், ஜெபிக்கணும். நீங்க ஜெபம் பண்ணா பிசாசு ஓடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க கை வச்சா சிஎம்சில இருக்கிற பேஷண்ட்லாம் வீட்டுக்கு போகணும். ஒரு அல்லேலூயா. நீங்க நடந்து போனா உங்க நிழல் பட்டு என்ன உண்டாகணும்? லில்லி நடந்து போனா நிழல் பட்டே சுகம் வரணும். ஒரு அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாய் மாற்றுவதுக்கு தான் சபை. ஹல்லேலூயா. ஆமா, எனக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுங்க, மீதி எல்லாம் பெற்றுக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளுங்க, மீதி எல்லாம் எதுல? அபிஷேகத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. வாலிப தம்பி சொல்லு, நான் கொஞ்சம் தேறினவனாய் மாற வேண்டும்.
வசனத்தில் தேறினவனாய் அபிஷேகத்தில் நிறைந்தவனாய் மாற வேண்டும். ஒரே ஒரு மனிதனை குறித்து நான் சொல்லி முடிக்கட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்காள சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். போதுமா? கவனிங்க. இப்போ ஒரு மனிதனை குறித்து உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இவர் யார்? ஜான் தி பிலவட். அதாவது இயேசுவுக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய, இயேசுவை ரொம்ப நேசித்த ஒரு சீஷன். அவருக்கு பேர் என்ன? யோவான். யோவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன செய்யப்பட்டாராம்? எங்கே நாடு கடத்தப்பட்டார்? பத்மு என்னும் தீவுக்கு அவர் அடிமையாய் நாடு கடத்தப்பட்டார். நல்ல கவனிங்க. நாடு கடத்தப்பட்டு அவர் இத்தனை டன் ஒரு நாள் கல் உடைக்க வேண்டும், இவ்வளவு சாப்பாடு தான், ரொட்டி தான் தரப்படும், இவ்வளவுதான் தண்ணி உனக்கு தரப்படும் அப்படின்னு ஒரு அடிமையாய் வேலை செய்து கொண்டிருக்கும் போது, லிசன் லிசன் லிசன், என்ன நல்லா கவனிக்கணும். அடிமையாய் நாடு கடத்தப்பட்ட உடனே நீங்க நினைச்சுக்காதீங்க ஏதோ ஒரு தீவில் இறக்கி விட்டு போயிட்டான், எலியா மாதிரி கேரி ஆற்று தண்ணீர் ஓடிச்சு, காகம் வந்து அவருக்கு சோறு கிடையாது. அங்கே அவருக்கு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பாடு கொடுக்கப்பட்டதாம், கொஞ்சோண்டு தண்ணி தான் தரப்படும், சுத்தி கடல், நடுவில் உட்காந்து கல் உடைக்கணும், மலையிலிருந்து கல்லை உடைச்சு 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 எடுக்கணும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் ஆவிக்குள்ளாய் மாறுகிறார். Again he was filled with the Spirit. மறுபடியும் நிரப்பப்படுகிறார். நான் சொல்றேன், உங்க கடின நேரங்களில், பிரச்சனை நேரத்தில், பயம் நிறைந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் செய்யுங்க, ஆவிக்குள்ளாய் மாறுவதை நிறுத்தி விடாதீர்கள். பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்க, கஷ்டம் வரும்போதெல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபியுங்க. கஷ்டம் வரும்போதெல்லாம் என்ன செய்யணும்? ஆவியில் நிரம்பி ஜெபிக்கணும். ஒரு அல்லேலூயா. கஷ்டம் வரும்போது என்ன செய்யணும்? ஆவியில நிரம்பி. பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்க, கஷ்டம் வரும்போது ஆவியில நிரம்பி. எப்படி ஜெபிக்கணும்? ஆவியில எப்படி ஜெபிப்பாமா? ஆவியில எப்படி ஜெபிப்பாவா? பிரச்சனை நம்ம தலைக்குள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஐயோ அது இல்லையே, இப்படி இருக்கே, என் புருஷன் சரியில்லையே, என் மனைவி சரியில்லையே, அது இருக்கே, இது இருக்கே, இப்படி. ஆனா ஸ்பிரிட் என்ன தெரியுமா? அதுக்கு விரோதமா போர் செய்யும். மாம்சத்துக்கு விரோதமாய் போர் செய்கிறது யாரு? ஆவியானவர். எப்படி? அது டெவலப் ஆகாம அப்படியே தடுப்பார். நீங்க பேசி பாருங்களேன், ஆவியில் நிரம்பி பேசி பாருங்களேன். உங்க பிரச்சனை எல்லாம் கண்ணை மூடி, கையை உயர்த்தி நீங்க கண்ணை கூட மூடிக்கலாம். உங்க பிரச்சனை இப்போ மனசுல ஓடிட்டு இருக்கு, ஆனா உங்க ஆவியில என்ன ஓடிட்டு இருக்கு? நான் உங்களுக்கு லைஃபை சொல்லி தர போறேன். உங்க பிரச்சனை நேரத்தில் பார்த்து பயப்படுறதுக்காக இல்லை, அபிஷேகம் அது பத்மு தீவா இருந்தாலும் நான் ஆவிக்குள்ள மாறுவேன். என்னை சுற்றி வனாந்தரத்தை போல இருந்தாலும் நான் ஆவிக்குள்ள மாறுவேன். சத்தம் கேட்கல? கமான் 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 கமான். உங்களை சுற்றி ஒண்ணுமே இல்லை சாதகமா, நான் ஆவிக்குள்ள மாறுவேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஒரு தாவீதின் ஆவி கோலியாத்தை பார்த்த உடனே, ஒரு தாவீதின் ஆவி உனக்குள்ள வரணும். கோலியாத்தை பார்த்த உடனே தாவீதின் அபிஷேகம் உனக்குள்ள வரணும். எப்படி? என்னை சுற்றி எனக்கு எதிராய் என்னென்னமோ நடக்குது, எனக்கு விரோதமா என்னென்னமோ நடக்குது, ஆனா எனக்குள்ள அவைகளை எதிர்க்கத்தக்கதான, அவைகளை மிதிக்கத்தக்கதான ஒரு பெரிய வல்லமை. கமான் கமான் கமான். ஆவியை பெற்றவர்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கடா, பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணுங்கடா, பிள்ளைகள் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ண. வாலிப தம்பி உன்னதாண்டா குறி வைக்கிறேன் இன்னைக்கு. வாலிபர்களை எப்படியாவது தேறினவனாய், பிரச்சனை நேரத்தில் தேறினவனாய், பிரச்சனை நேரத்தில் நீ தேறி நிற்கிறவனாய், எதிர்த்து வருகிற பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல், என்ன சூழ்நிலையினாலும், எப்படிப்பட்ட அடிமையின் நேரமானாய் இருந்தாலும் உனக்குள்ளே இருக்கிற வல்லமை, நீ பயப்படாத. உன் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து ஒரு தெளிவு இல்லையா? நான் சொல்றேன், அபிஷேகம் அதை தெளிவுபடுத்தும். எதை யாரை திருமணம் செய்யணும், என்ன செய்யறதுன்னு தெரியல, லேட் ஆயிட்டே போகுது, என் வாழ்க்கைக்கு எதிர்காலம் என்னவாய் மாறும் தெரியல, ஏதோ ஒரு எதிரான சக்தி என் வாழ்க்கையை கெடுக்க நினைக்குது. நான் சொல்றேன், அபிஷேகத்தில் நீ ஆவிக்குள்ளாய் மாறுவாயானால் தெளிவு உண்டாகும், வானத்திலிருந்து சத்தம் உண்டாகும். பிரச்சனையை பார்த்து பயந்து பின்வாங்குகிறவர்கள் அல்ல, அவைகளை எதிர்த்து நின்று
ஓ, உன் வாழ்க்கையில உன் புருஷன் மேல உனக்கு இருக்கிற வெறுப்பு மாறும். காரணம் தெரியுமா? அவனுக்குள்ளே கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகளை அடக்கி வெளியேற்றுவதற்கு உனக்குள்ளே மறுபடியும் ஒரு அபிஷேகம் வராங்க. ஹல்லேலூயா. பிரச்சனையை பார்த்து ஓடி போறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல, ஆவியில் மறுபடியும் நிரப்பப்படுவதற்காக இந்த பெந்தைக்கோஸ்து நாளிலே உன்னையும் என்னையும் கர்த்தர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் கர்த்தர் நிரப்புகிறார், மறுபடியும் அவர் நிரப்புகிறார். எந்த பிரச்சனைக்கும் எந்த காரியத்துக்கும் என்கிட்ட தீர்வு இருக்கு. அது என்ன தீர்வு? அதான் அபிஷேகம். எந்த பிரச்சனையா இருக்கட்டும் பிரதர், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், கர்த்தர் நம்ம மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கார். ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு சத்தமா ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆவியில் நிரம்பி சத்தமா பிரச்சனை ஓடிட்டே இருக்கட்டும், நேர ரூமை போய் பூட்டிட்டு உள்ள உட்காந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். நேர ரூமை போய் உள்ள பூட்டிட்டு உள்ள உட்காந்துருங்க. பேச ஆரம்பிங்க. அந்த விசுவாசத்தோட பேசுங்க. ரப்பனா தூரபா ஷகரா தூர். நான் அவளை எழுதி தரேன். பிரச்சனை மாறும், பிரச்சனை மாறும். நாடு கடத்தப்பட்டு பிரச்சனையோடு உட்கார்ந்திருக்கிற மனுஷன்ட்ட தான் ஆண்டவர் எதிர்காலத்தில் நடக்க போகிற காரியத்தை கர்த்தர் விளக்கி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னேன் தாத்தாவை பற்றி சொல்றேன்னல்ல, இந்த தாத்தாவை தான். இவர் வயசாகி 90க்கு மேலே தான் மரிச்சாருன்னு பைபிள் சொல்லுது, சரித்திரம் சொல்லுகிறது. அவருடைய சீஷன் தான் பாலிகார்ப் என்று சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான பிஷப். அவர் தான் தன்னை இரத்த சாட்சியாக மரிப்பதற்கு, இந்த இயேசுவை நீ மறுதலி, உன்னை நான் நெருப்பில் போடாம தப்பு வைக்கிறேன்னு சொன்ன போது அவர் சொன்னார், என்னை 84 ஆண்டுகள் காத்த கர்த்தர் இனியும் என்னை காப்பார் என்கிற அந்த பத்ம தீவின் அனுபவம் அவருக்குள்ளும் வந்தது. நான் செத்தாலும் பரவாயில்லை, நான் இந்த நெருப்பில் சாவேன், ஆனால் என் இயேசுவை நான் ஒரு நாளும் மறுதலிப்பதில்லை என்று சொல்லுகிற அளவுக்கு சீஷர்களை உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமையும் ஒரு அனுபவமும் யாருக்குள்ளே இருந்தது? அந்த யோவானுக்குள்ள இருந்தது. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், வயசு அபிஷேகத்துக்கு ஒரு பொருட்டே அல்ல. கையை வைத்து சொல்லுங்க, வயசு ஒரு பொருட்டே அல்ல. ஆமே. நீங்க நினைக்கிறீங்க எனக்கெல்லாம் வயசாயிருச்சு. நான் சொல்றேன், வயசான பிறகு தான் கர்த்தர் சிலரை பயன்படுத்துறார். அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ட்ரம்ப்புக்கு இப்போ 70க்கு மேலே வயசு, ஆனால் ஒபாமாவுக்கு 50-60 வயசுலலாம் ரிட்டையர்ட் ஆகி வீட்டுக்கு போயிட்டாரு. சில வயசுல தான் பயன்படுத்துறாரு. கையை வைத்து சொல்லுங்க, என்னை பயன்படுத்தும் நேரம் இது. அவ்வளோதாங்க. பலனெல்லாம் போச்சு, இடுப்பெல்லாம் உடஞ்சி போச்சு, வலி வேதனை. நான் சொல்கிறேன், வீல் சேரில் உட்காந்துட்டே நீ அபிஷேகம் பற்றி பேசலாம். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு எக்ஸ்போஷரும் கிடைக்கலங்க, நான் கிச்சன்லே தான் கிடக்கிறேன், நோ ப்ராப்ளம். எப்படி ஒலை கொதிக்குதோ அதே மாதிரி எனக்குள்ள அபிஷேகம் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் காரியங்களை மாற்றும். விசுவாசிக்கிறவங்க ஆமென். கிச்சன்ல இருந்து நீ இந்த உலகத்துக்கு எழுப்புதல கொண்டு வரலாம். சிஸ்டர், உங்களை பார்த்து தான் சொல்றேன், கிச்சன்ல நின்னுகிட்டே இந்த உலகத்தை ஆட்டி படைக்கலாம். அல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்க. கிச்சன்ல நின்னுகிட்டு இந்த உலகத்தை தலைகீழாக மாற்றலாம். முடியுமா? முடியாதா? என்ன உங்க முழங்கால் பேசும், நீங்கள் போடுகிற முழங்கால் பேசும், உங்களுடைய ஜெப நேரம் பேசும். இந்த தேசத்தை அசைப்பதற்கு யோவானை போல பிரச்சனையின் நேரத்தில் நிலைத்து நின்று பிடிக்கிற சிலரை கர்த்தர் எழுப்ப வேண்டும். ஆமென். ஹஸ்பா, அது நீயாக இரு. ஹஸ்பா, அது நீயாக இரு. ஹஸ்பா, அது நீயாக இரு. கர்த்தர் இந்த தேசத்தை கொண்டு இந்த வேலூர்ல நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாஸ்டர் இமானுவேல் பாலை சந்திக்க நேர்ந்தது. என்னுடைய மாமனார் இறந்ததுனால அந்த நிமித்தம் அவருடைய இடம் கேட்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ அவருடைய டேபிளில் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது, 5 லட்சம் ஆத்துமாக்கள் அப்படின்னு. நான் கேட்டேன், பாஸ்டர் இது என்ன 5 லட்சம் ஆத்துமாக்கள் அப்படின்னு? அவர் சொன்னார், வேலூரில் 50 லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள். வேலூரில் 50 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். 50 லட்சத்தில் நான் தசம பாகம் தான் ஏன் கேட்குறேன். நான் சொன்னேன், நீங்கள் தசம பாகத்தை எடுத்துக்கிட்டு 10 வந்த உடனே 11 இப்படி தள்ளுங்கய்யா அப்படின்னு. அவருக்கு ஒரே சிரிப்பு. 10 எடுத்துக்கிட்டு என்ன செய்யுங்க, 11 விடுவாரா? 50 வந்தாலும் அவர் தான் வச்சுக்குவார். ஏன்னா அதுதான் எல்லாரும். இல்லையா சொல்லுங்க. அவருடைய நான் ஜோக்கா கேட்டேன், எனக்குன்னு 5 லட்சத்தை வச்சிருக்காரு. அட பாவிகளா, உங்களுக்கு போய் சொன்ன 5 லட்சத்தை எனக்கு வச்சிருக்காரு. அப்போ 10 லட்சம் வந்துருச்சா? அப்போ நம்ம சொல்லுங்க, எல்லா சர்ச்சிலையும் 5 லட்சம் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் பாருங்க.
சொல்லுங்க ஆமென். கையை வைத்து சொல்லுங்க ஆமென். கர்த்தர் எனக்குள்ள ஒரு அபிஷேகம் வச்சிருக்காரு. அது வேலூரை அசைக்கும், ஒவ்வொரு தெருவிலும் அசைக்கும், நீங்க நடக்கும் போதே அசைக்கும். காரணம், I want to be filled and be stirred again and again. மறுபடியும் 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 எனக்குள்ளே அந்த அபிஷேகம் நிரம்பி என்னை அது மறுபடியும் புதுப்பித்துக் கொண்டே இருப்பதை நான் பார்த்து இந்த தேசத்தில் எதையாவது செஞ்சுட்டு தான் போனோம். ஆமென் சொல்லலையே. பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. எதிர்காலம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும், வேலை கிடைக்குமா, நான் எப்படி ஒரு திருமணம் எப்படி எனக்கு நடக்கும், வயசு ஓடிட்டே, நோ ப்ராப்ளம் அட் ஆல். நீ இங்கே பேச பேச, நல்ல கவனிங்க, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், நீ இங்கே பேச பேச அபிஷேகத்தில் அங்கே ஒருத்தனை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டே இருப்பார். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க சொல்லுங்க அவர் ஆமேன்னு. அல்லேலூயா. இங்கே நீ அபிஷேகத்தில் பேச பேச ஒரு அங்கே ஒருத்தனை, டேய் அங்கே ஒருத்தி இவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கா, அவள் வந்து நான் சொல்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா, அவளாக செலக்ட் பண்ணல, நான் உன்னை செலக்ட் பண்ணி அனுப்புகிறேன், அவளுக்காக நீ ஆயத்தப்படும்பார். நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? அவளை நீ மூஞ்சியும் பார்க்கல, அவள் யாருன்னு தெரியாது, ஃபோன்லேயும் பேசலை, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒருத்தனை சொல்வார், அங்கே ஒருத்தி, நீ எப்படி தெரியுமா, அவனுக்கு நீ அவனை பார்த்தோன்னே அவனுக்கு பிடிச்சிடும், அழகாக இருப்பா, அவர் ரொம்ப அழகுங்க அப்படின்னு. எப்படி ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா ஞோ அபிஷேகத்தில் நிரம்பினதுனால ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உன் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துண்டா, உன் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துகிறது அபிஷேகம். உனக்கான ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறது அபிஷேகம். காரணம் என்ன தெரியுமா? நீ பயப்படாத, பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத, கடன் தொல்லையை பார்த்து பயப்படாத, அப்பனை பார்த்து பயப்படாத, ஐயோ ரட்சிக்கப்படலையேன்னு பயப்படாத. உன் அபிஷேகத்தில் நிரம்பி தைரியமா சொல்லு, கர்த்தர் அங்கே நிற்கிறதை நீ பார்ப்பாய், கர்த்தர் அங்கே வெளிப்படுகிறதை பார்ப்பாய், கர்த்தர் வந்து உனக்கு வெளிப்படுத்துகிறதை பார்ப்பாய். உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி தருவாரு, நீ என்ன படிக்கணும்னு சொல்லி தருவாரு, எப்படி வாழ்வன்னு சொல்லி தருவாரு, எது உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தருவார். காரணம் என்ன? உனக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் உன் வனாந்தரத்தையும் வயல்வெளியாய் மாற்றிவிடும். அதை தான் ஏசாயாவில் வாசிக்கணும்ல, வனாந்தரம் வயல்வெளியாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை?